அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுடைய ஆட்சி தொடரக்கூடாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டது பன்னீர்செல்வம் தலைமையில் இருந்த 11 பேர். ஸ்டாலின் உச்சகட்டத்தில் இருந்தார். சட்டமன்றத்துக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன்னாரு. ஆனால் சட்டமன்றத்துக்குள் எடப்பாடி பழனிசாமி போனார். அவர் கம்பீரமாக முதலமைச்சராக தான் வெளியே வந்தார். அவரை இறக்கி காட்டுறேன்னு சொன்ன ஸ்டாலின் பன்னீர்செல்வம் துணையோடு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், சொக்கையை கிழிச்சிக்கிட்டு கவர்னர்கிட்ட போய் என்னை அடிச்சிட்டாங்க சட்டமன்றத்தில் சொன்னார். இப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் வென்றெடுத்து ஆட்சியை தக்க வச்சதுக்கு பிறகு அந்த பன்னீர்செல்வம் வெக்கம் இல்லாமல் அதே அமைச்சரவையில் எந்த அமைச்சரவை அமையக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டாரோ அதே அமைச்சரவையில் துணை முதலமைச்சரை வந்து சேர்ந்தார். எடப்பாடியுடைய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே சாத்தான் வேதம் ஊதுவது போன்றுதான் இருக்கிறது. அவர் பச்சை துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்ற சொன்ன எடப்பாடி டெல்லிக்கு போய் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. 420 என்று சொல்லப்படுகின்ற தினகரன் சொன்னாரு, அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினா அதிமுக பலகீனப்படுத்தலாம். அம்மாவனுடைய ஆட்சி வரக்கூடாது. அம்மாவே செருப்பால் அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வராதன்னு விரட்டி விட்ட ஒரு ஆளு தினகரன். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தினகரன் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகது இருக்கு? சொல்றாரு பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பது தூக்கு மாட்டி சாவறதுக்கு சமம். சாவ சொல்லுங்க. இருந்து என்ன சாதிக்க போறாரு? தினகரன் சாகிறத பத்தி அவங்க குடும்பத்திலே கவலைப்பட மாட்டாங்க. விஜய் தனது முதல் மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் புகைப்படம் எதுவுமே வைக்கல. எம்ஜிஆர் அண்ட் அண்ணா. ஆனா 2வது மாநாடு மதுரையில் எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காரு, அண்ணா புகத்தை பயன்படுத்தியிருக்காரு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், செங்கோட்டையின் 10 நாள் விதித்த கெடு முடிந்த சூழ்நிலையில இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே செங்கோட்டையின் அவரை சந்தித்ததை தொடர்ந்து இவர் சந்திப்பதற்கான காரணம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் டெல்லி போயிருக்காருன்னு தான் தகவலை தவிர உள்துறை அமைச்சர் சந்திக்கிறாருன்னு இந்த ஊடகங்கள் உருவாக்கின ஒரு பிம்பம். அதனால் அவர் எல்லாரும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி காலையில் டெல்லி போனது பிறகு சரி, அதுக்கு பிறகும் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துவதற்கு டெல்லிக்கு போயிருக்காரு. அதில் அவர் யாரையாவது சந்திக்கக்கூடும், சந்திக்காமல் வரக்கூடும். ஆனால் இது இப்போது இந்த ஊடகங்கள் உருவாக்கின இந்த பிம்பம் தேவையற்ற ஒரு பிம்பம். இது ஏதோ செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார், அவர் அமித்ஷாவை பார்த்தாரா இல்லையான்றது இன்னும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக தான் இருந்திருக்கு. அதை அமித்ஷா தரப்புல இருந்தோ பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்தோ யாரும் உறுதிப்படுத்தலை. அப்படிப்பட்ட ஒரு செய்தி. 2வது செங்கோட்டையை பற்றி கவலைப்படுற நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறதா. 2வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடும் சொல்றதும் இன்றைய நடைமுறை அரசியலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உறவையும் தெரியாதவங்க சொல்ல கலைப்பு விடுகின்ற திமுக தரப்பிலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு கருத்து திணிப்பு தான். கடந்த முறையும் அவ்வாறு தான் சொல்லப்பட்டது. அவங்க டெல்லிக்கு டெல்லியில் இருக்க அதிமுக அலுவலகத்தை திறக்கப்பட தான் போகிறதா அப்படி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சு தானே இருக்காருங்க. இல்லைங்க, ஒரு 2 கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்ததற்கு பிறகு இதில் ஒன்றும் பார்க்கறதோ பார்க்காம வர்றதோ ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதனால் இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணம், இப்போ என்னவோ செங்கோட்டையன் 10 நாளில் கெடு வச்சதுனால அதுக்கு பயந்து அதிமுகவில் இருக்கவங்க எல்லாம் நடுங்கிட்டு இருக்கா மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கா மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு செய்தி தானே தவிர அந்த எந்த முக்கியத்துவம் இல்லாத ஒரு செய்தி. இதை வச்சுக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய நடவடிக்கைகளை விமர்சிப்பது என்பது ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்லாதவங்க செய்கிற செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அதே போன்று
பாஜக அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து தான் கூட்டணியில சேர்த்ததா எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு நேத்து ஒரு பதிலடியா அண்ணா பிறந்த நாளில் நேத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கோடம்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், பாஜகவுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த 2017 ஆட்சி அமைச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வாறு செஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்ற போல சொல்றாரு. நன்றி கடன் பட்டிருக்கோம் சொல்றாரு. ஆனா 2017 கூட்டணி அமைத்ததற்கு எம்எல்ஏ தானே சார் காரணம். எப்படி அவர் வந்து பாஜக சொல்றாரு? இது தினகரன் கண்டுபிடிச்ச அறிவு, அதாவது பெரிய கருத்தியல் அது. இதுவரைக்கும் யாருமே எம்எல்ஏக்கள் ஆதரவோடு சட்டசபையில் நடத்தினாங்க இல்லை ஆட்சி அமைச்சாங்கன்னு இல்லை என்றதை முதல் முறையாக இப்போ தினகரன் தான் ஆராய்ச்சி செஞ்சு அறிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதாவது அவர் சொன்னதனுடைய பொருள் மத்திய அரசினுடைய ஆதரவோடு மாநிலத்தில் ஆட்சி நடந்தது. அதனால தான் ஒரு சுகமான ஆட்சி இருந்ததுனால தான் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரு ஆண்டில் வந்தது. மத்திய அரசினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்கள் வந்தது. இப்போ நீங்கள் மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கூட அதில் 60% முதலீடு மத்திய அரசினுடைய முதலீடு, 40% தான் நம்ம மாநில அரசு தந்தோம். அப்போ 60% முதலீடு கொடுத்து 11 மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் கிடையாது. அப்போது ஒரு சுமூகமான நிலை இருந்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. பல்வேறு திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வர சொல்ல மத்திய அரசினுடைய உதவி இருந்ததுனால அதை செய்ய முடிஞ்சது. ரெண்டாவது, அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களே துரோகத்தை செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. தினகரன் போன்ற பன்னீர்செல்வத்தால் சொல்லப்பட்ட 420 என்று சொல்லப்படுகின்ற தினகரன் சொன்னார், அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு 18 பேர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்கல்ல, அவருடைய ஆதரவை திரும்ப பெறுகிறோம், அவர் சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இருந்து திரும்ப பெறுகிறோம்னு சொன்னாங்கல்ல, அதனால் எங்கள் ஆதரவை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி இந்த 18 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நீக்கப்பட்டார்கள். இப்படி பல சிக்கல்கள் இருந்த நேரத்தில் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் சட்டமன்ற தேர்தலில் 9 இடங்களில் வெற்றி பெற்று நாங்கள் பெரும்பான்மையோடு 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு ஆட்சி நடத்தினோம். இப்படிப்பட்ட நேரத்தில் மத்திய அரசு ஒரு சுமமான சூழல் இருந்ததுனால அவங்க வந்து ஒரு உதவிகரமாக இருந்தாங்க. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தினகரன் போன்றவர்களால் செஞ்ச சதி திட்டங்களை எல்லாம் முறியடிக்கின்ற போது மத்திய அரசு அமைதியாக இருந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய இணக்கமான ஆதரவாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதை ஒரு நல்லெண்ணக்க செயலாகவும் ஒரு நன்றி கடனாகவும் பார்க்கறதுல என்ன தவறு சார்? அதே பன்னீர்செல்வத்தோட சேர்த்துக்கிட்டு தானே சார் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணியிருந்தீங்க, இப்போ குறை சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் வரலாறை வந்து சரியாக நினைவில் வச்சுக்காமல் பேசுகிறீங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் சட்டமன்ற கட்சி தேர்ந்தெடுத்தது. அந்த நேரத்தில் சசிகலாவை அரசியல் முதலமைச்சராகிற தவறுன்னு சொல்லி வெளியேறின பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ தர்ம யுத்தம் நடத்த சொல்ல சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரினார். எடப்பாடி பழனிசாமி உரிமை கோர சொல்ல கவர்னர் என்ன சொன்னார், நீங்கள் 15 நாளுக்குள்ளே நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு சொன்னார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு சொல்ல அப்போ சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுகின்ற போது பன்னீர்செல்வம் தலைமையில் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் கைக்கூலிகளாக மாறி திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுடைய ஆட்சி தொடரக்கூடாது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டது பன்னீர்செல்வம் தலைமையில் இருந்த 11 பேர். அதை தான் சொல்ல வர்றாரு. இன்னைக்கு பன்னீர்செல்வம் இந்த ஆட்சியே தொடரக்கூடாதுன்னு அதை மீறிக்கிட்டு ஸ்டாலின் வந்து உச்சகட்டத்தில் இருந்தார். சட்டமன்றத்துக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன்னாரு. ஆனால் சட்டமன்றத்துக்குள் எடப்பாடி பழனிசாமி போனார். அவர் கம்பீரமாக முதலமைச்சராக தான் வெளியே வந்தார். ஆனால் அவரை இறக்கி காட்டுறேன்னு சொன்ன ஸ்டாலின் பன்னீர்செல்வம் துணையோடு சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு சொக்கையை கிழிச்சிக்கிட்டு கவர்னர்கிட்ட போய் என்னை அடிச்சிட்டாங்க சட்டமன்றத்தில்னு சொன்னார். அதுதான் நடந்தது. ஆக அந்த நேரத்தில்
ஸ்டாலினுக்கு துணையாக நின்று அறிக்கை கொடுத்தது பன்னீர்செல்வம், ஓட்டு போட்டது பன்னீர்செல்வம், சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் முறையாக நடக்கலன்னு சொன்னது பன்னீர்செல்வம். அது மட்டும் இல்லை, என்ன பேச விடலன்னு மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை பேச விடலன்னு சொன்னது பன்னீர்செல்வம். இப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் வென்றெடுத்து ஆட்சியை தக்க வச்சதுக்கு பிறகு அந்த பன்னீர்செல்வம் வெக்கம் இல்லாமல் அதே அமைச்சரவையில் எந்த அமைச்சரவை அமையக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டாரோ அதே அமைச்சரவையில் துணை முதலமைச்சரை வந்து சேர்ந்தார். அதனால் இந்த துரோகங்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு துரோகியை நாங்கள் மன்னிச்சு, அதுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நாங்கள் மன்னிச்சு மறுபடியும் கட்சியினுடைய ஒற்றுமைக்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம். அவர் கூட வந்த இன்னொருத்தருக்கு பாண்டியராஜனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம். இவ்வளவும் கொடுத்ததுக்கு பிறகு அவர் துரோக புத்தி மாறல. அவர் தொடர்ந்து இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறது, தலைமை கழகத்தை வந்து லூட் அடித்து திமுகவோட தொடர்பு வச்சுக்கிட்டு சீல் வச்சார்ல. அதுதான் அப்படிப்பட்டவங்கள மறுபடியும் நாங்கள் எதுக்கு சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த அவங்க துரோகத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, பதவி சுகத்தை அனுபவிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு எந்த கட்சிக்கோ அல்லது கட்சி தொண்டர்களுக்கோ எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து குடும்பத்தை வாழ வைக்கிறது, அவங்க புள்ள அண்ணன் தம்பி மாமா மச்சாண்டு எல்லாரும் கொள்ளடிச்சுக்கிட்டு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டு அவங்கள தூக்கி பிடிக்கிறது தொண்டர்களுடைய வேலையான்னு கேட்கறதுல என்ன தப்பு? சார், இன்னைக்கு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை அடிக்கி வீசியிருக்காரு. சாத்தான் எடப்பாடியுடைய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே சாத்தான் வேதம் ஊதுவது போன்று தான் இருக்கிறது, அவர் பச்சை துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்ற சொன்ன எடப்பாடி டெல்லிக்கு போய் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருங்க சார். எங்க டெல்லிக்கு ஆதரவு கேட்க போல, டெல்லியில் போய் ஆதரவு கேட்கறது அளவுக்கு தினகரனை போல ஒரு பச்சோந்தி இல்லை. தினகரன் தன்னைத்தான தினகரன் யாருன்றதுக்கு ஓபிஎஸ் 420 சொன்னார். தினகரனே என்னுடைய மறு உருவம், என்னுடைய பேக் பின் உருவம் வந்து வேற மாதிரியானதுன்னெலாம் பலமுறை வேட்டி சொல்லியிருக்காரு. நான் வந்து ஜெயிலில் இருக்கிறத ஒன்று தான் எனக்கு வெளியில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ரவுடிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 கொலை பண்ணிட்டான்னா அவன் ஜெயிலில் இருக்கிறத ஒன்று தான் வெளியே இருக்கிறது ஒன்று. அவனுக்கு எத்தனை கேஸ் போட்டாலும் என்றைக்காவது உள்ளே போக போகிறான். அது மாதிரி அவர் வந்து பொடா கேஸ்லேருந்து எல்லா கேஸ்லையும் உள்ளே போக போகிறாரு. ஏற்கனவே 6 மாதம் திகார் சிலையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. என்ன எதுக்கு திகார் சிலையிலிருந்து? அதிமுகவினுடைய தொண்டர்கள் உருவாக்கின இந்த கட்சியை எவனோ ஒரு ஃப்ராடு கூட சேர்ந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு துட்டு கொடுத்து வாங்க முடியும் சின்னத்தன்னு சொல்லி போன ஒரு 420 எப்படிப்பட்ட அவர்கிட்ட இருந்து ஒரு தரமான அறிக்கை. இன்னைக்கு அவர் பின்னால் யார் இருக்காங்க? அவர் அதாவது இந்த அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினா அதிமுகவை பலகீனப்படுத்தலாம். அம்மாவனுடைய ஆட்சி வரக்கூடாது. அம்மாவே செருப்பால் அடித்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வராதுன்னு விரட்டி விட்ட ஒரு ஆள் தினகரன். தமிழ்நாட்டுக்குள்ளே வரல, பாண்டிச்சேரியில் பதுங்கி இருந்தார். அம்மா நோய்வாய்ப்பட்டு சுயநினைவு இழக்கிற வரைக்கும் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாரா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை வந்து அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக சசிகலா நியமித்தாங்க. அதனால் அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு எதிர்த்தோம். இன்னைக்கு சசிகலா வந்து நான் திருந்திட்டேன், அம்மாவுக்கு துரோகம் பண்ண எங்கள் குடும்பத்தை நாங்கள் விரட்டி விட்டு நான் அதிமுகவுக்கு விசுவாசமாக வந்துட்டேன்னு சொன்னாங்க. அதை நம்பி அம்மா சேர்த்தாங்க. ஆனால் அம்மா இறந்த உடனே இறக்கிறதுக்கு முன்னே மருத்துவமனையில் இருக்க சொல்லி அந்த கொல்ல கும்பல் மன்னார்குடி மாஃபியா மொத்தம் அங்கே வந்து உட்காந்துக்கிச்சு. இல்லை, அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு அந்த கும்பல் செஞ்சது. அதுக்கு அதை லீட் பண்ணி செஞ்சது தினகரன் தானே. அதுலேயே இருந்த ஒரு சிலர் அந்த குடும்பத்தில் இருந்தவங்களே ஒதுங்கி இருந்தப்போ கூட தினகரன் அங்கேயே வந்து இருந்து எல்லாத்தையும் செஞ்சு அம்மா மாதிரி அவங்க சித்திக்கு சின்னம்மாவுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி மேக்கப் போட்டு அதே மாதிரி பொசிஷனில் உட்கார வச்சு எல்லாத்தையும் பண்ணது தினகரன் தானே. பண்ண அயோக்கியதானே அத்தனையும். இன்னைக்கு அதிமுகவில் இந்த குழப்பங்கள் வந்ததுக்கு அத்தனையும் காரணம் இந்த 420 தினகரன். இந்த 420 தினகரன் வந்து ஏற்கனவே லண்டன் ஓட்டல் வழக்கில் இருந்து எல்லா வழக்கையும் வந்து திசை மாற்றி அந்த வழக்கிலேருந்து பிரித்து அம்மா வந்து சிறைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த கேஸை வந்து வலிமைப்படுத்துறது எல்லாமே தினகரன் தான். அன்றைக்கி வழக்கறிஞர் ஜோதி மிக தெளிவாக சொன்னார். அதனால தான் அம்மா விரட்டி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தினகரன் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகது இருக்கு சார்? நிராகரிக்கப்பட்ட தினகரன் எப்படி சார் அதிமுகக்குள்ள அந்த சூழ்நிலை வந்தாரு? அதுதான் சசிகலாவினுடைய
சசிகலா வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க வந்தாங்க. அந்த குடும்பத்தில் இருந்த ஆமா. யாரையும் சேர்க்கல. இவங்களே அரசியலுக்கு வரமாட்டேன், அக்காவுக்கு வேலை செய்ய வரேன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த கூட அதிமுக தொண்டர்கள் அம்மாவனுடைய இறப்புக்கு பிறகு ஏற்றுக்கிட்டோம். ம். இவங்க வந்தவங்க அதிமுகவிலேருந்து 1.5 கோடி தொண்டர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த தொண்டர்கள் ஒருத்தரை வந்து துணை பொதுச் செயலராக நியமிச்சிருந்தா ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக அவங்க சொல்ல ஏற்றுக்கிட்டோமோ அது போல ஒரு முறையான கட்சிக்காரனை அறிவிச்சிருந்தாங்களா ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சித்தி பையனை அம்மாவால் விரட்டப்பட்டவனை 420 செய்வதே தொழிலாக வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு உலகம் முழுக்க இது பண்ணிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சர்வதேச குற்றவாளியாக திரிகிற ஒருத்தரை கொண்டு வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்க வச்சதுனால தானே கட்சி இந்த பிரச்சனையும் வந்தது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் சசிகலாவை அப்படின்ற போல ஒரு சொல்றாரு சார் அவரு. ஏங்க அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா, அரசியல் தெரியுதான்னு தெரியல. நீங்க சசிகலாவை நீக்க வேண்டும் என்று சொன்னது யாரு? சசிகலாவை நீக்கினாதான் தலைமைக்கழகத்துக்குள்ளே வருவேன் பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி சொன்னது யாரு? தர்ம யுத்தம் நடத்தின ஓ பன்னீர்செல்வம் தானே. அன்னைக்கு வந்து அவங்கள நீக்கின பிறகுதான் நான் தலைமைக்கழகத்துக்குள்ளே கால் வைப்பேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாங்கல்ல. அன்னைக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அன்னைக்கு நான் தலைமைக்கழகத்தில் இருக்கிறேன், இவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, வரலன்னு சொன்ன உடனே இப்போ நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவங்க அங்கே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரமாட்டோம், நீக்கி அறிவிங்க, சசிகலா மீது வடக்கு துடுப்பு அம்மாவனுடைய மரணத்தை பற்றி விசாரணை நடத்தினாதான் நடத்த உத்தரவிட்டால் தான் வரும்னு சொன்னாங்க. ஓகே. சசிகலாவை கொலைகாரின்னு சொன்னாங்க. சொன்னதெல்லாம் பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வத்தை நண்பர்னு சொல்லிக்கிட்டு தினகரன் பேசுகிற தினகரன் என்ன அறிவு தெளிவு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவர் சிறைக்கு போகிறது உறுதிங்க. அந்த பொடா வழக்கிலிருந்து இன்னைக்கு இந்த தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கிலேருந்து அவர் ஃப்ரெண்டு இன்னும் அவர் கூட்டாளி ஜெயிலில் தான் இருக்கிறார். அந்த சதீஷ் சந்திரா ஒருத்தர், அந்த ஃப்ராடு இன்னும் ஜெயிலில் தான் இருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்த இந்த ஃப்ராடு இது ஜெயிலுக்கு போறது உறுதி. அவர் தான் சொல்றாரு, நான் ஜெயிலுக்கு போனா கூட வந்து அரசியல் நடத்துவேன்னு சொல்றாரு. அதனால சொல்றாரு பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பது வந்து தூக்கு மாட்டி சாவறதுக்கு சமம். சாவ சொல்லுங்க. இருந்து என்ன சாதிக்க போறாரு? தினகரன் சாகிறத பத்தி அவங்க குடும்பத்திலேயே கவலைப்பட மாட்டாங்க. சசிகலாவை கவலைப்பட, சசிகலா அவங்களோட பேசிட்டு இருக்காங்களா? சசிகலாவை கவலைப்பட மாட்டேன்றாங்க, பட மாட்டாங்க. அதனால அவரால் வந்து அவருக்கு பிரயோஜனம் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் அரசியலில் அதிமுககாரன் யாருமே என்ன வந்து அவரை பற்றி கவலைப்படலை. அதிமுகவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்றதுனால தான் இந்த கட்சியில் இடையே ஏமாற்ற முடியாதுன்னு தனியாக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அம்மா பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவங்க சித்தியை பேரை சொல்லி அவங்க படத்தை வந்து பிடிக்கிட்டு போய் ஏதோ பண்ணாருன்னு அவங்க விரட்டி விட்டதா சொல்கிறாங்க. அதனால் அந்த ஃப்ராடை பற்றி யாரும் கவலைப்படுறது. அதிமுக கூட பாஜக கூட்டணி வைத்தப்போ கூட அவர் கூட்டணியில் இருக்காரு. ஆனா அப்போ இல்லாத கோபம் வந்து இப்போ ஏன் அவர் கொந்தளிக்கிறது? தினகரனை ஏன் ஃப்ராடுன்னா 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஆர்கே நகர் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் ஒரு ஓட்டு போடுறவனை ஏமாத்துற உலக மகா அயோக்கியம் தினகரன் ஆர்கே நகர்ல ஓட்டு போட்டவங்களுக்கு 20 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு ஓடி போனவர். அப்படியேப்பட்ட ஒரு அயோக்கியம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதும் இல்லை. எத்தனை இந்த கட்சியினுடைய சோதனையான காலத்தில் 18 பேரை கூட்டின்னு போய் அதில் பாதி பேரை திமுக அனுப்பி விட்டவன் தான் தினகரன். தினகரனால் போனவங்க நீங்கள் பாதி பேர் திமுகவுக்கு போனாங்கல்ல. செந்தில் பாலாஜி ஏன் திமுகவுக்கு போனார், தங்கத்தமிழ்ச்சோர் ஏன் போனார், பழனியப்பன் ஏன் போனார், எல்லாரையும் அவங்கள கூப்பிட்டு போய் பாவம் ஏமாற்றி இது ஒன்று மொட்டை அடிச்சு வேற போக்கிட்டு இல்லாமல் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அதனால இப்போ கொஞ்சம் பேர் திமுக கூட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு அறிவு தெளிவு உள்ளவராக இருந்தால், அரசியலில் வந்து அவர் ஒரு தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தால், எப்போ அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைச்ச உடனே நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அப்போ அமித்ஷா என்ன சொன்னார், இந்த கூட்டணியுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி, இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கும் தலைமை எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும்னு சொன்னார்ல. அப்போவே இந்த கட்சி விட்டு போக வேண்டியதானே. இங்கே எட்டி பார்த்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கொன்று ஏமாந்து போய் வேற வழியே இல்லாத திமுகவில் ஏதாவது பொழப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு சார். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு.
அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஆனா தேமுதிக, இந்த பாமக, இல்ல கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன்லாம் எந்த ஒரு கூட்டணியிலுமே இல்லாம இல்ல இருக்காங்க. இல்ல இல்ல இந்த நீங்க விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்ல விஜய் தலைமையில கூட்டணி அமையுமா மாற்றணி அமையுமான்லாம் எனக்கு தெரியாது. அது அந்த அளவுக்கு அரசியல் ஜோசியம் சொல்ற பழக்கமும் எனக்கு இல்லை. நான் சொல்ல வர்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பொதுச் செயலாளர் தலைமையில் கூட்டணி மட்டும் இல்ல ஆட்சி அமைப்பும் அதில் உறுதி. அதுக்கான பணிகள் இன்னைக்கு ஏறத்தாழ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 152 தொகுதிகளில் தேர்தல் பயணத்தை தொடங்கியாச்சு. ஆமா. பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தொகுதி தான் இருக்கு. ஒரு 90-80 தொகுதி தான் போக வேண்டியிருக்கு. அது இன்னொரு 20-30 நாளில் முடிச்சிருவார். அதனால நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் பார்க்க சொல்ல வேற எந்த கூட்டணியும் தெரியலை. நீங்கள் ஏதோ திமுக கூட்டணி இருக்குன்றீங்க. திமுக கூட்டணியாக இருந்தாலும் எந்த கட்சி கூட்டணியாக இருந்தாலும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அவங்க சீட்டு இப்போவே காங்கிரஸ் எத்தனை சீட்டு கேட்குதுன்னு நீங்கள் ஊடகங்களில் வர செய்தி பார்க்குறீங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? திருமாவளவன் தெளிவாக சொல்கிறாரு, 4 ஓட்டு திமுக வந்ததுன்னா அதில் 1 ஓட்டு ஏன் ஓட்டுன்றார். ஆமாம். அப்போ அவர் எத்தனை சீட்டு கேட்பார், அவங்க நிலைமை என்னன்றதெல்லாம் அது அவங்க கட்சி விவாதிக்க. இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து ஜவஹர்லாவிலிருந்து ஒரு சீட்டு ஒத்த சீட்டுக்கு வர ஜவஹர்லாவே இன்னும் ஒரு 4 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணி இதில் வேறு புதுசாக 4 கட்சியை சேர்த்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு ஒரு அவங்க நிலைமை உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் வச்சு முடிவு செஞ்சதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த 4 பேரை சீட்டை சேர்க்க சொல்ல எத்தனை பேர் கொடுப்பாங்கன்றதெல்லாம் இருக்குது. அதனால் இது எல்லா கட்சியுமே நீங்கள் அரசியல் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்து அந்த இன்னும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கிற நேரத்தில் கூட கூட்டணிகள் மாறும், கூட்டணி அமையும். ஏற்கனவே பல முறை வந்து மதிமுக என்ன நிலைமை எடுத்திருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைமை எடுத்திருக்காங்க, தேமுதிக என்ன நிலைமை எடுத்திருக்காங்க, கூட்டணிகள் எப்படி மாறி இருக்குன்றதெல்லாம் இங்கே பார்த்துருக்கீங்க. அதனால் இப்போவும் கடைசி நேரத்தில் அமைவது தான் கூட்டணி. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அமைச்சிருக்க கூட்டணியில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருக்குது. மற்ற கட்சிகள் இன்னும் சேர்க்கலை, சேருவாங்க. இப்போது ஜே.கே. வாசன்லேருந்து ஏசி சண்முகத்திலேருந்து பாரிவேந்தர்லேருந்து எல்லாருமே வந்து இணைஞ்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒரு குழு அமைச்சு கூடி இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை. அந்த கூட்டணிங்கிறது ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்களுக்கு இத்தனை இடங்கள்னு சொல்லி அறிவிப்பு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு கொடுக்க சொல்ல தான் அது கூட்டணி இறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி. அது வரைக்கும் பேச்சுவார்த்தை தான். இந்த பேச்சுவார்த்தைகள் எப்போ வேணால் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். அதனால் இதை வந்து ஒரு கூட்டணி ஒரு அமைக்கப்பட்டிருக்கின்றது தான் உண்மையை தவிர இதில் யார் யாருக்கு என்ன இடம்ன்றது என்ன பங்குன்றது தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தான் முடிவாகும். அதுதான் அதிமுகவும் செய்யும். விஜய் வந்து தனது முதல் மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் புகைப்படம் எதுவுமே வைக்கல, எம்ஜிஆர் அண்டு அண்ணா. ஆனால் 2வது மாநாடு மதுரையில் வந்து எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காரு, அண்ணா புகத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதே போல் இப்போ திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் அந்த பிரச்சாரத்தில் கூட அவர் ஒரு புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கறது? அதிமுகவுடைய வாக்குகளை இவர் வந்து தன்வயப்படுத்திக்க பார்க்குறாருங்களா? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அவருடைய கொள்கை தலைவர்கள் அறிவித்ததில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ பிறகு அண்ணாவோ இல்லை, கிடையாது. ஆனால் இப்போ இதை ஏன் சொல்கிறாருன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டால் தான் மக்கள் கூடுவாங்க, மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி ஒரு மனநிலையில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு செல்வாக்கு மக்கள் ஆதரவு இன்றைக்கும் மக்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய இந்த எழுச்சி பயணத்தில் திரண்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட இந்த விதை, அவர் உருவாக்கின இந்த கட்சி. இந்த கட்சியில் எப்பவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கான இந்த கட்சின்றதுனால மக்கள் எம்ஜிஆர் கட்சின்னு தான் அதிமுக பார்க்குறாங்க. அதனால் அவருக்கு வந்து விஓபாளர், அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்கிறவங்கெல்லாம் புஜ்ஜி பஜ்ஜி இது மாதிரி நிறைய இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆர் படத்தை போட்டால் வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க, அதனால் எம்ஜிஆர் படம் போட்டு பாருங்கன்னு போட்டிருப்பாங்க. அதனால் முதல்ல நம்ம போட்டோம், அது போடியாகலை, பப்ளிக்கில் ஒரு பேசு பொருளாக மாறலை. எம்ஜிஆர் படத்தை போட்டிங்கன்னா அண்ணா படத்தை போட்டிங்கன்னா அது மாறும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்காக போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய சினிமா விளம்பரத்தில் வந்து அந்த பேனரில் வந்து சேர்க்கறது, கட் அவுட்டில் சேர்க்கறது, போஸ்டரில் சேர்க்கறதெல்லாம் அது வந்து விசுவலில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்ன்றதுனால செஞ்சுருப்பாங்க.
இருப்பாங்க. சார் இறுதியாக ஒரு கேள்வி. அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகி போயிருந்தது. அதே போல் அண்ணாமலை வந்து அதிமுக தலைவர்கள் மீதெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ 2 பேருமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. பாஜகவுடன் நம்ம கூட்டணியில் இருக்கோம். அண்ணாமலையும் அண்ணனை வந்து எடப்பாடி அண்ணனை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படியெல்லாம் சொல்றாரு. ஆனால் வந்து அதிமுகவிலிருந்து விலகியவர்களை நம்ம சேர்த்தா தானே சரி அதிமுக ரொம்ப வலு பெறும். அதே போல் அப்போதான் தேர்தலை வந்து நம்ம நேர்மையாக சந்தித்து வெற்றியும் பெற முடியும். அதாவதுங்க, நீங்கள் துரோகிகளும் விரோதிகளும் கூட வச்சுட்டு ஒரு போருக்கு போனால் அவன் ஜெயிக்க முடியாது. ஆனால் உறுதியான 10 பேர் இருந்தால் வெற்றி பெற்றுடலாம். நீங்கள் துரோகிகளும் விரோதிகளும் 20 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய நோக்கு, அவங்களுடைய இலக்கு ஒன்றா இருந்ததுனால தான் வெற்றி பெற முடியும். நாங்கள் இன்றைக்கி களத்தில் உறுதியாக நிற்கிறோம். எங்கள் கூட வர்ற அளவுக்கு அவங்க தன்னை வந்து மாற்றிக்கலை. இன்னும் அவங்க இப்போ கூட அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை தவிர, நீக்கப்பட்டவர்களை தவிர, கட்சியினுடைய பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள், கட்சியினுடைய தீர்மானப்படி வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்கள் வந்து சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறதுல கட்சியினுடைய பொதுக்குழு முடிவை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் சொல்கிறாரு. ஆனால் அவங்களால் ஏமாற்றப்பட்டு ஒரு சிலர் கட்சி விட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்றன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்தா கண்டிப்பாக சேர்த்துப்பாரு. அதில் பல நேரங்களில் இப்போ சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கடந்த நீங்கள் தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் தினகரன் போய் இப்போ இன்னைக்கு இவ்வளோ வீரவசனம் பேசுகிறாரு. போன 2021 தேர்தலில் என்ன பண்ணார் அவர் எங்கே நின்னார் சொல்லுங்க பார்ப்போம். 2021 விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்குறன்னு போனார். ஆமாம். இப்போ முதலமைச்சர் ஆக்குறன்னு போனார்னா எங்களுக்கு இன்னும் ஒரு விஜயகாந்துக்கு வந்த நிலைமை தான் வரும். விஜயகாந்தாவது எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அரசியல் அவ்வளோ நாள் இருந்தார். அவரையே கொண்டு போய் 2% ஓட்டில் கொண்டு போய் நிறுத்தினார். அதனால இவருடைய அரசியல்லாம் அதுதான் என்னுடைய. ஏன்னா இவர் வந்து ஒரு அரசியல் மிக நீண்ட காலமாக பயணிச்சு வர்றாரு. அது நம்ம டிடிவி தினகரன் அவர் தான் எங்கெங்க 11 வருஷம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாடு கடத்தப்பட்டவர், அரசியலேருந்து ஒதுக்கி போடவர். அதாவதுங்க, அம்மாவினுடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு வந்து அம்மாவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு அவர் ஒரு காலத்தில் அரசியல் நடத்தினாரே தவிர, அம்மாவுக்கு வந்து இவர் சொன்ன அம்மா கிட்ட போய் சேரோன்றதுனால அவரை அடங்கியிருப்பாங்க. அவர் வந்து முழுக்க ஒரு 420ன்றது அவர் தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நிரூபிச்சிருக்காரு. எதையும் நேர்மையான செயலை அவர் செய்யறதில்ல. எல்லா வகையிலும் இதை தான் செஞ்சார். இவர் போன தேர்தலில் விஜயகாந்தோட தேமுதிகவோட கூட்டணி செய்து 3வது அணி அமைச்சு விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்குறன்னு போனார்ல. ஆமாம். அந்த நிலைமை தான் இப்போ விஜயை நாடி போனார்னா அதுதான் நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு யாராவது போடுறது இருந்தால் கூட இவர் போய் அதை வந்து இவர் போனார்னா அந்த இடம் குட்டி சேராகும். எப்படி 18 எம்எல்ஏக்களை கூட்டு போய் நடுத்தூரில் விட்டுட்டு அவங்கள ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டு இவர் வந்து மாளிகையில் உட்காந்துருக்காரோ அது மாதிரி அவங்கள கொண்டு போய் விட்டு வந்துடுவார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஆரோக்கியமான விவாதத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. Taste the Daily.